அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A உடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய நோட்டிஃபிகேஷன் என்பது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 70 டேஸ் இருக்கா, இந்த 7 நாட்கள் நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா நண்பர்களே, எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் 2K அகாடமி, நம்மளுடைய நேமு குரூப் 2 2A ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் பார்த்தோன்னா இன்னிலேருந்து 70 நாட்கள், அதாவது 73 நாட்கள் 74 நாட்கள் தான் இருக்குது நண்பர்களே. ஸோ நம்ம ரவுண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70 நாட்கள் என்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு இருக்குது. அதாவது நான் எப்படி படிக்கிறது நான் சொல்கிறேன், அது கூட பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் சரிங்களா, இன்றைக்கி தான் வந்திருக்கு 15/7 சரிங்களா, ஜூலை 5 அதாவது காமராஜருடைய பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாள் இன்றைக்கி தான். சரிங்களா, ஸோ இன்றைக்கி தான் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 28/9/2025 செப்டம்பர் 28 நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற எக்ஸாம் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது குரூப் 2 2A உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்குன்னா அன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க அப்படின்னா இன்றைக்கி இருந்து அப்ளை பண்ணலாம். இன்னையிலிருந்து கரெக்டாக 1 மந்த் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணக்கூடியதுக்கும் என்ன பண்ணி ஆகஸ்ட் 13 வரை நம்ம அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் தப்பாக பதிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க நண்பர்களே, ஒரு 75 டேஸ் டு 73 டேஸ் டு 75 டேஸ் என்பது இருக்குது. சரிங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே வரப்போகிறோம் நண்பர்களே. நம்ம இத்தனை நாள் குரூப் 4 கொஸ்டின் இப்படி கேட்டுட்டாங்க வச்சுட்டாங்க, எங்கேருந்து கேட்க போகிறாங்க வைக்க போகிறாங்க, நிறையா இஷ்யூ போயிட்டுருக்கு. இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்மளும் யூடியூப்பில் சொல்லியிருக்கோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது எது பண்ணுறது யாருக்குமே தெரியல. ரொம்ப ஒரு கவலைக்குரிய நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. நிறைய பேர் இப்போ டெலகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு பண்ணுறாங்க. நிறைய பேர் நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க, நிறைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் போராட்டம் போய்கிட்டு கூட நம்மளும் சேர்ந்து போராடுவோம். ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணணுமா பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். சரிங்களா, நியூஸு இமெயில் டோல் ஃப்ரீன்னு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் போட்டோம். அதே டயத்தில் நம்ம 2A படிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, பண்ணுவோம், எல்லாரும் பண்ணுறாங்க, படிக்கவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி படிக்கணும், தமிழ் ஹவு டு ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னு நண்பர்களே. இப்போ தமிழ் தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் ஆக்கிருச்சு நமக்கு. அதாவது இப்போ ஒரு 125 கொஸ்டின் நம்ம 200 கொஸ்டின் கேட்குறாங்களா, தமிழில் ஒரு 80 கொஸ்டின் கேட்போம், மேக்ஸில் ஒரு 5 தமிழில் ஒரு 90 கொஸ்டின் போடுவோம், மேக்ஸில் ஒரு 5 கொஸ்டின் போடுவோம், ஒரு 105 கொஸ்டின். சரிங்களா, இந்த மணிக்கு வந்துச்சுன்னா கூட நம்மளுடைய மார்க் ஹை லெவல் ஆயிரும் அப்படின்னு தான் இருந்தோம். பட் இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா தமிழில் இப்படி ஒரு கேள்விகள் கேட்டாங்க. சரிங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி படித்தா நல்லது என்பது என்னுடைய கருத்து. 6th to 12th நியூ புக், அதாவது சிலபஸ் மட்டும்தான் படிக்கணும் இந்த தடவை, சிலபஸ் வைஸ். சரிங்களா, சிலபஸ் வைஸ் படிக்க போகிறோம், அதான் மெயின் விஷயம். சிலபஸை தாண்டி எதுவுமே படிக்கக்கூடாது, முதல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நம்மளே தமிழ் 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு, 11th to 12th ஓல்டு புக்கு, அதாவது 11th to 12th ஓல்டு புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு, 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th நியூ புக்கு, அதாவது புது புத்தகம், 11th to 12th ஓல்டு புத்தகம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புத்தகம். சரிங்களா, அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு உள்ள பழைய தமிழ் புத்தகம், 6 முதல் 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம், 11, 12 புதிய சிறப்பு தமிழ் புத்தகம், 11, 12 பழைய சிறப்பு தமிழ் புத்தகம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரிங்களா நம்மளே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 2000 பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அப்படி தான் கொஸ்டின் கேட்டுவிட்டாங்க. அதனால் 2000 ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா, 2000 டிஎன்பிஎஸ்சி என்ன கொஸ்டின் வந்துக்குமோ அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் ப்ளஸ் தமிழுக்கு படிக்கத்தான் போகிறோம். இந்த முறை இவ்வளோ விஷயங்கள் படித்தா தான் தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சார் எப்படி சார் நாங்கள் 6 to 12 11th 12th சிறப்பு தமிழ் அவுட் சோர்ஸு பிரிசம் பார்த்தீங்கன்னா யாரும் கவலைப்படாதீர்கள். உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் நான் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா இப்போ சிலபஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க, மரபு பிள்ளைகளா 6th to 12th எங்கே இருக்குது, நியூ புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, சிறப்பு தமிழ் எங்கே இருக்குது, பழைய சிறப்பு தமிழ் புக் எங்கே இருக்குது, அவுட் சோர்ஸில் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டின் 2000 இந்த வருஷம் 2025 வருஷத்துக்குள்ள இப்போ கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் வினாக்கள் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பிடிஎஃபாக. சரிங்களா, ஒரு பிடிஎஃப் வடிவிலையும் வீடியோ வடிவிலையும் நம்மளுடைய எல்லாருக்கும் நான் ஒரு ஸ்டடி பிளான் பண்ணி கொடுத்து ஸ்டடி பிளான் பண்ணியோட தமிழுக்கு இதை நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். சரிங்களா, எல்லாமே பார்த்து ஒன்று கூட மிஸ் ஆகாத மாதிரிக்கு கொடுக்க போகிறேன். இதை தாண்டி அதாவது இந்த மாதிரி சார் இப்படி கேள்வி கேட்டாங்களே இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுமா கேட்டிங்கன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம இவ்வளோ படித்து வச்சுருவோம், இவ்வளோ சோர்ஸ்
நீங்கள் கையில் எடுத்து படிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தொகுத்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின், அவுட் சோர்ஸ் பூராத்தையும் தொகுத்து அவுட் சோர்ஸ்லேருந்து நான் தமிழ்நாடு வளர்ச்சித்துறை, அப்புறம் டிஎன்பிசி கொடுத்துருக்க தமிழ் சிலபஸில் வந்து தமிழ் படிக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்களே கவர்மெண்ட் மெட்டீரியலு எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து ஒரு வீடியோவாக நான் போட்டு விட்றேன். சரிங்களா, எல்லோரும் வந்து அதை படிங்க. சரிங்களா, அதெல்லாம் படிங்க. எல்லாமே தொகுத்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு எல்லோரும் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லாவும் சூப்பராகவும் தமிழ் ரெடி பண்ணுவோம். 100க்கு தமிழ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். சார் எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குரூப் 4 அப்படி கேட்டாங்க, குரூப் 2 அப்படி கேட்டாலும் அது நம்ம தயாராக போகணும். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறேன். சரிங்களா, அந்தளவுக்கு இதெல்லாம் படிப்போம். சார் மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. குரூப் 4 எப்பயும் போல் எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் 6th to 10th மேக்ஸே வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துடலாம். சரிங்களா, ப்ரீவியஸ் உங்களுக்கு கொடுத்துடலாம். ப்ளஸ் என்ன அப்படின்னா ரீசனிங் கொஞ்சம் பார்க்கணும் நம்மளுக்கு. சரிங்களா, ரீசனிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸுக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். ரீசனிங் நம்ம வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ரீசனிங் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். ரீசனிங் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து வரும். அடுத்து ஜிஎஸ் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸும் அதோட மேக்ஸ் ஜிஎஸ் கூட பரவாயில்ல, தமிழ் தான் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் 4 படிக்கிறப்ப 6th to 10th ஸ்டாண்டர்ட் நிறையா படிச்சிருப்போம். இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்ப +1 +2க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். புரியுங்களா? ஸோ 11th 12th இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து, அதாவது தனித்தனியாக என்ன படிக்கணும் போகிறேன், +1 +2க்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளானுங்க. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே, அதிகபட்சம் 8 மணிக்குள்ளே ஒரு நல்ல ஸ்டடி பிளான் வந்து நம்மளுடைய யூடியூப்பில் வந்து ஒரு உங்களுக்கு பிளான் வரும். சரிங்களா, நம்பிக்கையான ஒரு பிளானாக வரும். ப்ளஸ் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் பேஜ் மணிக்கும் போட போகிறோம். சரிங்களா, ஸோ ரெண்டுமே காலையில் ஒரு 8 to 9 மணிக்குள்ளே நம்மளுடைய யூடியூப்பில் வரும். எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது நண்பர்களே 75 நாட்கள் தான் இருக்குது கரெக்டாக. சரிங்களா, இந்த 75 நாட்கள் வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம், எப்படி வந்து டெஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறோம், எல்லாத்தையும் பற்றி கூட சின்ன வீடியோ வந்து காலையில் வந்து ஸ்மாலாக வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் படிங்க. நம்ம ஸ்டடி பிளான் என்பது நல்லாயிருக்கும். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நானும் குரூப் 2க்கு படிக்க போகிறேன். சரிங்களா, எல்லோரும் அந்த குரூப் 2க்கு வந்து அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிக்கிறோம். ஒரு சின்னதாக பேட்ச் போட்டு டெஸ்ட் போட்டு நம்மளுடைய தரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதான் நடக்க போகுது. மறுபடியும் நான் சொல்லக்கூடிய கேளுங்க, தமிழுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யாரும் புக் எடுத்து படிக்க வேண்டாம். 6 to 12 நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு PDF வடிவில் நான் தொகுத்து கொடுக்குறேன். சரிங்களா, ஜிஎஸ்க்கு என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா, ஜிஎஸ்ஸுக்கும் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பூராத்தையும் தொகுத்து ஒரு வீடியோ வடிவிலையும் PDF வடிவிலும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை வந்து பாருங்கள். சரிங்களா, புக்கையும் பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்கள், மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எல்லாரும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி நல்லா படிங்க. என்ன டவுட்னாலும் கமெண்டில் பண்ணுங்கள். சரிங்களா, நாளைக்கு காலையில் ஒரு நல்ல ஸ்டடி பிளான் உங்களுக்காக. சரிங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி முழு மனதோட புதிய முறையில் படிக்க ஆரம்பிப்போம். அவங்க டிஎன்பிசி இது வரைக்கும் சோர்ஸ் கொடுக்கல, நமக்கு தமிழ் என்ன படிக்கலாம் கொடுக்கல. இதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். அது வரைக்கும் இந்த மெத்தடில் நம்ம படிச்சுட்டு இருப்போம். சரிங்களா, ஸோ எல்லோரும் வந்து வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. நாளைக்கு காலையில் நம்மளுடைய ஸ்டடி பிளான் ப்ளஸ் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் அடிக்கிறோம். சரிங்களா, சார் 645 வேகன்சி தான் போட்டிருக்காங்க, இதை எப்படி சார் நம்ம வர முடியும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேகன்சி கூட்டுவாங்க. ஒரு 3000 வேகன்சி வரைக்கும் வந்து கூட்டுவாங்க. சரிங்களா, ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. தேங்க்யூ.